எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தான் வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை சர்க்கரை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்போ சொல்கிறது தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்க்கரை இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒயிட் சுகர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா பாய்சன், ஸ்லோ பாய்சன். இது நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றதுனால நீங்கள் பாய்சன் தான் சாப்பிட்டுருக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ தெரியும்னா, நீங்கள் வயசாகி உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி, ஹார்ட் அட்டாக்கு, பிளட் ப்ரெஷரு, இது மாதிரி நிறைய வியாதிகள் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். சுகர்ன்றது கரும்புலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது வந்து தயாரிக்கும் போது ப்ரௌன் கலரில் வரும், கொல கொலன்னு தயாரிப்பாங்க. அதை ஹீட் பண்ணி சில வேதிப்பொருட்கள்லாம் கலந்து அதை வந்து ஒரு 102 சென்டிகிரேட் வந்து வெப்பப்படுத்தி ஒரு கொல கொலன்னு தயாரிப்பாங்க. ஒரு ஜூஸ் மாதிரி தயாரிப்பாங்க. அது வந்து எப்பவுமே கரும்போட கலர் அந்த கலரில் தான் வரும். அந்த ப்ரௌன்னா க்ரீன் மாதிரி கலந்து ஒரு கலரில் வரும். சரி, ஓகே. ஸோ கடையில் நம்ம வாங்குற சுகர் ஏன் வெள்ளையாக வரும்? அதுவும் வந்து ஸ்கொயர் டைப்பில், அந்த கிறிஸ்டல் டைப்பில், அந்த ஸ்கொயரான சதவீதத்தில் ஏன் இப்படி வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கலக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் என்னென்ன கேட்டீங்கன்னா நிறைய வேதிப்பொருள் இருக்குது. சரி, சர்க்கரை சாப்பிட்றதுனால மொதல் விஷயம் என்னென்னா, உடம்புல கொலஸ்ட்ரால், உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்னு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா HDL அப்புறம் LDL. HDLனா ஹை டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால், LDLனா லோ டென்சிட்டி லியோ ப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால். சரி, ஓகே. இந்த LDL அப்படிங்கிற கொலஸ்ட்ரால் உடம்புக்கு ஆபத்தான ஒரு கொலஸ்ட்ரால். இது வந்து அதிகமாக கூடாது. ஆனால் நீங்கள் சுகர் டெய்லி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாகும். HDL லெவல் வந்து HDL கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல கொலஸ்ட்ரால். ஏன்னா கொலஸ்ட்ரால்னாவே கெட்டது தான். அது என்ன நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் சயின்டிஃபிக்காகவும் சரி, டாக்டரோட அட்வைஸ் படியும் சரி, LDLங்கிறது ஒரு பேட் கொலஸ்ட்ரால், நம்ம உடம்புக்கு ஆபத்தானது. இதுதான் வந்து ரத்தத்தில் படிஞ்சு ரத்தத்தை மற்ற நம்ம இதயத்துக்கோ நம்ம மற்ற ஏரியாவுக்கோ நம்ம அனுப்பக்கூடாத சூழ்நிலை ஏற்படுத்துது இந்த LDL கொலஸ்ட்ரால் தான். இது வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருக்கவே கூடாது. ஸோ இந்த HDL கொலஸ்ட்ரால் கிட்டத்தட்ட ஒரு 60% வரைக்கும் அதுக்கு மேலே நம்மளுக்கு இருக்கணும். ஸோ 60 கீழேயும் நம்மளுக்கு குறையக்கூடாது. ஆனாலும் நீங்கள் சுகர் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த HDL கொலஸ்ட்ரால் கம்மியாகும், LDL கொலஸ்ட்ரால் அதிகமாகும். இதனால் லிப்டினோட அளவு, உடம்புல இருக்கிற லிப்டின் அப்படிங்கிற ஒரு அதோட அளவு குறையும். இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடம்பு, அதாவது நிறைய சாப்பிட்றீங்களே, அது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க, ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடாதீங்க, அதாவது ஹவுஸ்ஃபுல் போடாத மாதிரி கணக்கு. அந்த அளவுக்கு இந்த கொலஸ்ட்ரால் இந்த லிமிட்டு, நான் சாப்பிட்டேன் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாகிடுச்சிங்கிற ஒரு லிமிட்டை, ஒரு சென்சாரை உங்களுக்கு இந்த சர்க்கரை சாப்பிட்றதுனால, அந்த லிப்டன் குறையிறதுனால உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டே இருப்பீங்க. இது வந்து எனக்கும் நடந்திருக்குது. எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் ஏதோ திங்கணுமோ தோணிக்கிட்டே இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் நடக்கிறதா. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏதோ வீட்டில் ஏதாவது பிஸ்கெட்டா, பசங்களை வச்சுக்கிற பிஸ்கெட்டா, ஏதாவது அது இதுன்னு அந்த கடலை, இந்த மாதிரி இனிப்பு அதிகமாக, இந்த ஸ்வீட்டு, சாக்லேட்டு, கேக்கு, ஏதாவது கடைக்கு போனால் அந்த கூல்ட்ரிங்க்ஸு, ஏதாவது நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரியே தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிறேன்னு தோணும். இதை வந்து பசி எடுக்கிற அந்த தன்மையை உருவாக்கும் இந்த சர்க்கரை அதிகமாக நீங்கள் சாப்பிட்றதுனால. இதனால தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. இதனால வெயிட் கெயினும் அதிகமாகுது. அதாவது வெயிட்டு அதிகமாகுது, எடையும் அதிகமாகுறீங்க. இதனால வெயிட் அதிகமாகுது, கொலஸ்ட்ராலும் வந்து ரத்தத்தில் கலக்குது. ஸோ இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட என்ன சொல்றது, லிவர் டிசீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, கல்லீரல் டிசீஸ், அதுவும் வரும். அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும். இங்கே லிவர் டிசீஸ் வந்து நீங்கள் சொல்லணும்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அதிகமாக சாப்பிட்றீங்க, அதாவது லிமிட்டை விட அதிகமாக சாப்பிட்றீங்க போது வயிற்றுல கல்லீரல் தான் அதுக்கு வந்து போகும். கல்லீரலுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம், அது வந்து கொஞ்சம் லோடு தான் எடுக்கும். நீங்கள் ஓவர் லோடு போட்டீங்கன்னா, கிரைண்டர்லேயே அரிசி போடுறீங்க, கொஞ்சம் தான் அரிசி போடுவீங்க. நீங்கள் அதிகமாக அரிசி ஊற்றிட்டா அது எண்ணெய்க்கு அரைக்கும், மிஷின் என்ன ஆகும், ஸ்டக் ஆகும். அந்த மாதிரி தான் கல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அதில் இருக்கிற செரிகோஸுங்கிறது இது பாதிச்சு உங்கள் கல்லீரலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடுத்தறுப்பான ஒரு இதெல்லாம் ஏற்படுத்தும். உங்கள் இதில் குடிக்கிறவங்களுக்கு குடிக்கிறவங்க பார்த்தாலும் இதே பிரச்சனை தான் வரும். அவங்களுக்கும் இந்த சிறப்பு தான் பாதிப்பு ஏற்படும். கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை இந்த சுகருங்கிறது ஹெவியாக பாதிக்கும். இதனால உங்களுக்கு லிவர் டிசீஸ் வரும். ஹார்ட் அட்டாக் இதனால வருதுன்னா, நீங்க ஓவர்லோட் ஆகுறீங்க இல்லையா, ஓவர்லோட் சாப்பிட்றீங்க, வெயிட் கூடிடுது. ஸோ அந்த நரம்புல கொழுப்பெல்லாம் போய் தங்கிடுது. ஸோ உங்களுக்கு ஹார்ட் பம்பிங் ஆகிற அந்த இது வந்து குறைய ஆரம்பிக்கும்.
ஹார்ட்டுக்கு பம்பிங் ஆகிற அந்த இது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனால ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இந்த சர்க்கரை நீங்க சாப்பிட்றதுனால இருக்கு. இதனால ரத்த அழுத்தம் அதிகமாகி உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் நீங்க இந்த சர்க்கரையை அதிகமா எடுத்துக்கும் போது இன்சுலினோட உற்பத்தி அதிகமாகி ஆண்ட்ரோஜனோட அளவும் அதிகமாகி உங்க ஃபேஸ்ல இந்த ஆயில் மாதிரி வடிய ஆரம்பிக்கும். மாய்ச்சரிங் சொல்றோம்ல, அது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால உங்களோட அசன்னா முகப்பொரு அதிகமாகும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சர்க்கரையை அதிகமா எடுத்துக்கிறீங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த அறிகுறி. அது இல்லாம நீங்க இந்த வயசானவங்கலாம் பார்த்துருப்பீங்க, தோல்லாம் ரொம்ப சுருக்கமா இருக்கும். நம்ம தாத்தா பாட்டில இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். சுகர் சாப்பிட்றதுனால அதுவும் ஏற்பட உங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்களா, ஏஜ்னிங். அதாவது வயசாகின மாதிரி உங்களுக்கு வந்து முக தோற்றம், கை கால் எல்லாத்துலயும் அந்த மாதிரியான தோற்றங்கள் ஏற்பட கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தோல் இப்போ ஸ்கின் பாத்தீங்கன்னா கொலாஜின் எலாஸ்டின் அப்படிங்கிற 2 புரதம் நம்ம உடம்புல அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்மளோட ஸ்கின் வந்து சாஃப்டாகும். இந்த ஆயில் மாய்ஸ்சரிங் இந்த முகப்பொருள் இல்லாம கொஞ்சம் சாஃப்டா நல்ல பல பொலிவா இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 புரதம் நம்மள அதிகமா இருக்கிறதுனால. நீ இந்த சுகரை சாப்பிடும்போது அந்த 2 புரதங்களும் கொலாஜின் எலாஸ்டின் இந்த 2 புரதங்களும் கண்டிப்பா குறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இந்த சுகரை சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த சுகரை நீங்க சாப்பிட்றதுனால பற்களுக்கும் இது வந்து பிரச்சனை ஆகும். ஆமாங்க, சுகர் வந்து நீங்க வந்து காலையில எந்திரிக்கிறீங்க ஒரு காஃபி, அதுக்கப்புறம் பால், நீங்க தொட்டு திங்கிற அந்த பிஸ்கெட்டு, வரிக்கி, பண்ணு, இது எல்லாத்துலயுமே சுகர் இருக்குது. அப்புறம் நைட்டு குடிக்கிற பால், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த சுகரை தொடாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து அடிக்கடி நீங்க பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் பல்லுக்குமே பிரச்சனை வரும். பல்லுல இருக்கிற எனாமலுங்கிற ஒரு கோட்டிங் இருக்குது பல்ல, அந்த கோட்டிங்க இது சுத்தமா அப்படி கரைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, பல்லுல இருக்கிற பாக்டீரியாவை டைசைஸ் பண்ணி லாக்டிக் அமிலத்தை உற்பத்தி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, பல்ல விரிசல் வரும், பல்லு உடையும். அதுக்கப்புறம் அது என்ன சொல்றது, பல்லு வந்து பூச்சம் ஏற்படும், சொத்தையாகும், பல்லு வந்து வலிக்கும். இதெல்லாம் நீங்க உணர்வுபூர்வமா நீங்க உணர்ந்துருக்கலாம். நீங்க நைட் டைம்ல நீங்க சாப்பிட்டு காலையில எழுந்திரிச்சு ஏதாவது பல்லு விளக்கும் போது கண்டிப்பா பல்லு வலிச்சிருக்கும், பிளட் அந்த சைட்ல பிளட் வர ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் எதனால, எல்லாமே இந்த சுகரை நீங்க அதிகமா சாப்பிட்றதுனால. இந்த சர்க்கரையை நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது உங்களுக்கு கேன்சர் கூட வரலாம். கேன்சர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், கிட்னில கல்லு கண்டிப்பா ஏற்படலாம். இதனால இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நுரையீரல்ல இதனால இந்த சர்க்கரையை நீங்க அதிகமா உட்கொள்ளும் போது அதிகமா எடுத்துக்கும் போது நுரையீரலுக்கு வெளியில ஃப்ளூரட் கேன்சர், அப்புறம் உணவு குழாயில வந்து எசோபெசியல் கேன்சர், சிறுகுடல் கேன்சர் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிட்னில கல் இருக்கும், கல் வந்து சேரும். இதெல்லாம் இந்த சர்க்கரையை நீங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையை சாப்பிட்றதுல ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, சில ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது டிப்ரெஷன் இது வந்து இதை சாப்பிட்ற அந்த சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கொள்றவங்கிட்ட சர்க்கரை செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25% வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாக வருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. டிப்ரெஷன் இங்கே இருக்கிறவனுக்கே இங்கே ஏகப்பட்ட டிப்ரெஷன் இருக்குது. கடனை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், சம்பளம் கம்மியாக வருது, பொண்டாட்டி தொல்லை, பிள்ளைங்க தொல்லை, அப்புறம் ஏகப்பட்ட பணம் இருக்கிறவங்க மதிக்க மாட்டேங்கிறான், பணம் இல்லாதவங்க மதிக்க மாட்டேங்கிறான், யாருமே நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க போது ஏகப்பட்ட டிப்ரெஷன் வருது. வேலையில ஏகப்பட்ட டென்ஷன் வருது. பரவாலாம் பேசுறாங்க, எதுக்கு பேசுறானே தெரியல. அவங்க ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஏகப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்றதுனால நம்மளுக்கு ஏற்கனவே டிப்ரெஷன் நிறைய இருக்குது. இதனால நிறைய நோய்கள், நம்ம மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதுனால நிறைய நோய்கள் நம்மளுக்கு கண்டிப்பா வரதான் செய்யுது. சுகர் மட்டும் நம்மளுக்கு காரணம் கிடையாது. மகிழ்ச்சியா இல்லைனா எல்லா நோயும் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கிட்ட போய் அதாவது நோய்கள் கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம். என்னோட வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கருத்து தான். மகிழ்ச்சியா கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்க பாருங்க. டிப்ரெஷனுங்கிறது சக்கரை சாப்பிட்றதுனால டிப்ரெஷன் வந்து 20% அதிகமாகும் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே டிப்ரெஷன் தான் இருக்கிறோம். இதுல சுகர் திங்கிறதால ஏகப்பட்ட பிரச்சனை, கொலஸ்ட்ரால், வெயிட் அதிகமாகுது, கேன்சர் வருது, சிறுநீரில் கட்டி வருது, பல்லு டேமேஜ் ஆகுது. இப்படி எவ்வளவுதான் டேமேஜ் ஆகுது, டிப்ரெஷன் வேறையா. இப்போ டிப்ரெஷன் அதிகமாக தூக்கம் கெடுது. ஸோ சக்கரைங்கிறது ஒரு எம்டி கலோரி. அது சக்கரையில வந்து வைட்டமின் எதுவுமே இருக்காது. வெறும் ஒரு எரிசக்தி நம்மளுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃப்ரெஷ்னஸ் மட்டும் தான் கொடுக்கும். அது வந்து குளுக்கோஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறது, அந்த எரிசக்தி கொடுக்கறதுக்கு மட்டும் தான் சக்கரை. ஓகேங்களா? இப்போ காலையில இப்போ நிறைய வேலை அந்த சிட்டா கட்டம் கட்டுறாங்க, துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரி வேலையா இருக்கிறவங்க எல்லாருமே காலையில வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மாதிரி கழிச்சு முதல் பண்ற வேலை டீ குடிக்கும். அதுக்கப்புறம் மதியானம் ஒரு டீ, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு டீ, அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிக்கிறதுனால இவங்க எல்லாம் புத்துணர்ச்சியாவது நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட மூளை குளுக்கோஸை வச்சுதான் செயல்படுது. ஸோ நீங்க சக்கரை அதிகமா சாப்பிட்றதுனால அந்த மூளை எரிசக்தியை அதிகமா வெளிப்படுத்துறதுனால உங்க மூளை சுறுசுறுப்பாவே இருக்கும்.
சுறுசுறுப்பாக இருக்குது. இப்போ நைட்டு ஒரு டீ பாலில் கலந்து குடிக்கிறீங்க, மறுபடியும் சாயந்தரம் ஒன்று குடிக்கிறீங்க. இதனால உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக தான் இருக்கும். நைட்டில் குடிக்கும்போது என்ன ஆகும்? உங்களோட சுறுசுறுப்பாக தான் இருக்கும். அது நீங்கள் தூங்காத, நீ முடிச்சுட்டு தான் செல்லு பாரு, இந்த ஆண்ட்ராய்டு செல்லு பாரு, ரீல்ஸ் பாரு, யூடியூப் பாரு, இந்த சீரியல் பாரு, இந்த டிவி பாரு, படத்தை பாரு, இல்லையா உட்காந்து நியாயம் பேசு அப்படின்னு மூளை உங்களுக்கு எல்லா புத்தியும் சொல்ல ஆரம்பிக்கும். தூக்கம் வராது. நிறைய பேர் வீட்டில் இதுதான் நடக்கும். எதனாலனா எல்லாமே இந்த சுகரை நீங்க அதிகமா எடுத்துக்கிறதுனாலதான் சரியா தூங்க முடியறதுக்கு காரணம் இதுதான். நீங்க சுகரை எடுத்துக்காதீங்க, எப்ப கண்டிப்பா தூக்கம் வரும். அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, நீங்க வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா தூக்கம் வரணும். ஏன் தூக்கம் வராது? ஏன்னா நம்ம தான் இங்க தூக்கம் மாத்திர மாதிரி நம்ம சர்க்கரையை போட்டு எடுக்கிறோம்ல. காலையில 4 வேளைக்கு எத்தனை ஸ்பூன் போடுறீங்க சார்? ஒரு டைமுக்கு 2 ஸ்பூன் போடுவாங்க சர்க்கரை. நீங்க ஒரு 4 டீ அடிக்கிறீங்களா, எத்தனை ஸ்பூன் சர்க்கரை போடுவாங்க? எவ்வளவு பிரச்சனையும் இந்த சர்க்கரையில வருது. லிவர் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், டென்டல் ப்ராப்ளம், அப்புறம் டிப்ரெஷனு, அப்புறம் போர் செழிப்பு, இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை அந்த சர்க்கரையில வருது. இது பெரியவங்களுக்கும் இப்போ எல்லாம் மாத்திரை போடுறாங்க, எல்லாத்துக்கும் தெரிய வருது. சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பிஸ்கட் தரீங்க, எவ்வளவு சாக்லேட் தரீங்க, எவ்வளவு பன்னு, எவ்வளவு என்னென்னமோ கொண்டு வாங்கிட்டு வந்து தராங்க. எல்லாத்துலயும் சுகர் இருக்குது. சுகர் இல்லாத எதுவுமே கிடையாது. அது சுகர் மட்டுமா இருக்குது, மைதாவும் இருக்கு. குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வந்து தராங்க. ஏன் வாங்கிட்டு வந்து எது தர? நீங்க இந்த மாதிரி சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, பிரெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தரீங்கல்ல, நீங்க இதுக்கு தரத்துக்கு பதிலா அந்த குழந்தை கழுத்து நெரிச்சு, உங்க கையிலே கழுத்து நெரிச்சு நீங்க கொண்டரலாம். இதெல்லாம் நீங்க வாங்கி தரலாம். சரியா? எதுக்கு நம்ம ஓடி ஓடி அலைஞ்சு சம்பாதிக்கணும்? எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறோம்? சாகடிக்கிறது. சம்பாதிக்கிறது எதுக்கு? வெஸ்தத்துங்கிறதுக்கா? எதுக்கு? தயவு செய்து பெரிய வயசானவங்களை பத்தி கவலை கிடையாது. எல்லாம் தின்னுட்டாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. மாத்திரை மருந்து போட்டுதான் நீங்க வேலை போடுங்க. வாழ்ந்து ஆகணும். சின்ன குழந்தைகள் அப்படி இல்லை, அவங்க வாழ போறாங்க. ஸோ அவங்களோட உயிரையாவது நம்ம காப்பாற்றணுங்கிறது என்னோட இந்த நம்ம சேனலோட முக்கிய வேண்டுகோள். நான் உங்களை கேட்டேன். ஸோ சுகரை தயவு செய்து எடுத்துக்காதீங்க. சரி, எதுவுமே திங்கக்கூடாது. அப்ப என்ன எவ்வளவுதான் சுகரை சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அமெரிக்கன் ஹெல்த் அசோசியேஷன் ஆகட்டும், அப்புறம் இங்கிலாந்தோட NHS ஆகட்டும், அப்புறம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அடல்ட், அதாவது 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கணும். லேடிஸ் அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாமே 6 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கணும். அதாவது ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 36% அந்த கிராம் 35 கிராம் சுகரை நீங்க ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். லேடிஸ் கேட்டீங்கன்னா 25 கிராம் வரைக்கும் நீங்க சுகரை எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தான் நல்லது. ஸோ அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டா உயிருக்கு ஆபத்து. கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களுக்கு கொண்டுரும். படிச்சிருக்கிறாங்க, இந்த அறிவுலாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கீங்களோ இல்லை, எங்களை மாதிரி யூடியூப் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பா சொல்றாங்க. சில ரீல்ஸ் போட்டு யூடியூப்பை டெவலப் பண்றதுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி டெவலப் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் மெனக்கட்ட சொல்றாங்கன்னா, ஏத்துக்காங்க, உயிரை நீங்க தான் பார்த்துக்கணும். முக்கியமா குழந்தைங்க உயிரை நீங்க பார்த்துக்கணும். இதை தான் இந்த சேனலோட முக்கிய வேண்டுகோள். இந்த சுகரை நான் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு 0ல இருந்து ஒரு 4 வருஷத்துக்குள்ள நாட் ரெக்கமெண்டட். அந்த 4 வருஷத்துக்குள்ள நீங்க சுகரே குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 4 வருஷத்துல இருந்து ஒரு 6 வருஷம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடல்ட் அவன் ஒரு 20 ஏஜ் வந்துடுறான், ஒரு 18 இருந்து 20 வந்துடுறாங்க, அவனுக்கு நீங்க 7 டீஸ்பூன் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மென்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் 7 டீஸ்பூன்ல இருந்து 9 டீஸ்பூன் வரைக்கும் நீங்க தரலாங்கிறது தான் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு குறிக்கோளா அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த WHO என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சாப்பிட்ற உணவுல 10% மட்டும் தான் நீங்க சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 6 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்கிறதையும் இந்த மென்ஷன் அவங்க கன்ஃபியூஸா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. இந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான். நீங்க மற்ற டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்ற அந்த மீடியாக்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சர்க்கரை எப்படிலாம் தயாரிக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் கட் பண்ணி கொண்டு கிளீன் பண்ணி அதை ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி என்னென்ன கலக்குறாங்கிறத ஒரு சிம்பிளா சொல்லணும்னா,
ப்ளீச்சிங் பவுடர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சட்டையில் இருக்குது இல்லை, சட்டை துவைக்கிறதுக்கு அழுக்கு ரொம்ப போகலாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதான் குளோரின் போட்டு இது பண்ணுவாங்க. இதையும் வந்து சட்டைகள் தான் கலக்குறாங்க. அதுக்கப்புறம் அது சாராக்கினதுக்கு அப்புறம் பாஸ்பரிக் ஆசிட் அதை வந்து லிட்டருக்கு 200 ml வீதத்தில் அவங்க கலக்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் சுண்ணாம்பும் சேர்த்து சல்பர் டை ஆக்சைடும் சேர்த்து இதை வந்து 102 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஹீட் பண்ணுறாங்க. அப்புறம் பாலி எலக்ட்ரோலைட் சேர்த்து செக்கையும் ஜூஸையும் தனியாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேஸ்டிக் சோடா, அப்புறம் வாஷிங் பவுடர் இதை யூஸ் பண்ணி அந்த லிக்யூடை அந்த ஜூஸை அடர்த்தி அதிகம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுது. புரியுதுங்களா? இது வந்து இன்னொரு வீடியோலாம் போட முடியாது. இது வந்து முக்கியமான வீடியோ ஒரே வீடியோல முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இந்த கெமிக்கல்லாம் கிட்டத்தட்ட நான் வேலை செய்கிற இடத்துல வந்து கேஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கேஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறேன். அதை வந்து இதில் கலக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கே வந்து அப்புறம் குளோரின்னா அந்த தண்ணியில் இருக்கிற பியூரா ஆகிற மாதிரி அந்த தண்ணி வந்து நம்ம குளோரின் ஆகிறோம், பியூர் ஆகிறது. ஓகேங்களா? அதையும் இதில் கலக்கிற. அப்புறம் பாலி இதை வந்து நான் எதுக்குன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற தண்ணிலாம் நிறைய ஸ்கேல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்கேல்ஸ்லாம் தண்ணியிலேருந்து எப்படி எடுக்கிறது, இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் கலந்து இதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கேல்லாம் அடியில் வந்து ஃபார்ம் ஆகும். தண்ணி மேலே தண்ணி பியூராக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். படித்தவங்களும் சொல்கிறேன், படிக்காதவங்களையும் சொல்கிறேன். இந்த விஷயத்த நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். தயவு செய்து சுகரை அளவை குறைச்சியாங்க. நீங்கள் சுகரை திங்கலாலும் பரவாயில்ல. பனை வெள்ளம் இருக்குது, அப்புறம் வெள்ளம் இருக்குது, அப்புறம் தேன், இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் சுகரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே கொஞ்சமாக எடுத்துக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த சுகரை தயவுசெய்து, ஒயிட் சுகரை தயவு செய்து நீங்கள் தொடாதீங்க. தொட்டிங்க நீங்கள் கெட்டிங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அங்கிள் தான் பாய். ராஜா டெக் மசாலா. ஸ்டே டியூன். என்ன பொழப்பு, ஒரு வேலையும் காணாமே. அம்மா ராசா, இல்லை எந்திரா டேய் செல்லா, எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா, ஐயா வாங்க 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 ஐயா, கிங் கோப்ரா ஐயா. அட சண்டாளங்களா, என்ன தவ்வுறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி, உன்னை பார்த்தாவே 10 அடி பயந்து போய் நிப்பாங்க. இப்ப அவ்வளவு வேலை உன்னை தாண்டிட்டு போற அளவுக்கு நம்ம கேவலம் ஆயிட்டோம். பாத்தியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.